நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். மையூதநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே குடமுழுக்கு விசேஷம் நடக்கிறது. அதுக்காக தில்லை நடராஜர் உழவாரப்பணி வந்து இந்த ஆற்றுல தான் எல்லாம் நீராடுவாங்களாம். மெயினான ஆறு. ஐயா அந்த கதையை சொல்லுங்க ஐயா, அந்த சாமி கதையை அப்படியே வாங்க, வீடியோ எடுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மயூரன் அவையாம்பிகை சமேத மயூரநாத பெருமானுடைய பெரும் கருணையினாலே ஆயிரமானாலும் ஆயிரம் போல் ஆகுமோ என்ற அடைமொழி தாங்கி இருக்கக்கூடிய சித்தர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் தவம் செய்த திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் வழிபட்ட தலம் இது. இந்த தலத்தினுடைய மிகப்பெரிய பெருமை அம்பாள் மயில் உருவம் கொண்டு பூசனை செய்து அருள் பெற்றிருக்கக்கூடிய தலமாக விளங்குகிறது. 1000 நதிகள் இருந்திருந்தாலும் பொன்னி என்கின்ற காவேரியவள் அங்கே குடகுமலையிலே தோன்றி இங்கே மயிலாடுதுறையினுடைய மையப்பகுதியிலே வந்திருந்து அந்த காவேரியை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த அற்புதமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அழைக்கின்றார். அந்த நந்தியம்பெருமான் அழைத்து அந்த வழிபாடு செய்யக்கூடிய மாதங்கள் இந்த துலா மாதம். கங்கை இறைவனுடைய தலையிலே சுமந்திருக்கின்றால் அந்த சுமந்திருக்கின்ற கங்கையானவர்கள் எல்லா பெருமக்களும் அங்கே கங்கையிலே ஸ்நானம் செய்து அந்த பாவத்தை அதிகமாகிவிட்டதால் எம்பெருமானிடத்திலே கங்கையவள் இந்த பாவமெல்லாம் அதிகம் கூடிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று பிரார்த்தனை செய்கின்றால், உமையவர் கவலைப்பட வேண்டாம், 11 மாதங்கள் உன்னிடத்திலே வந்து உன்னை வழிபாடு செய்வார்கள். 12வது மாதம் என்று சொல்லக்கூடிய துலா மாதமானது ஐப்பசி மாதம். அந்த ஐப்பசி மாதத்திலே மயிலாடுதுறையிலே மயூரநாத பெருமானாக இருக்கக்கூடிய நான் அந்த புனித காவேரியிலே நான் வந்து தீர்த்தம் கொடுத்து அடியார்களுக்கு மோட்சம் தருவது வழக்கம். அந்த வகையிலே உலகத்தில் உள்ள எல்லா நதிகளும் மயிலாடுதுறையிலே வந்திருந்து ஸ்நானம் செய்து வழிபாடு செய்து வினியை நீக்கிக் கொள்வது என்பது இயற்கையான விதியாக இருக்கிறது. ஆகவே கங்கையானவள் இந்த காவேரியிலே ஸ்நானம் செய்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டதினாலே காசிக்கு வீசம் என்று இந்த மயிலாடுதுறையை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட திருத்தலமாக இருக்கக்கூடிய ஆதி மாயூரமாக இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் சுவாமி அம்பாளுடைய முதல் முழுக்காக மாதத்தினுடைய முதல் முழுக்கு 1ஆம் தேதி, அதிலிருந்து 30 நாளும் காவேரியிலே ஸ்நானம் செய்து சென்றுவது வழக்கம். மகா முனிவர்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கியிருந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி சென்று தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த மயிலாடுதுறையிலே இந்த 10 நாள் உற்சவம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த 10 நாள் உற்சவத்திலே கடைசி நாளுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த தேர் என்று உமையவள் தன்னுடைய உமையா மகேஸ்வரனுடன் தேரிலே அமர்ந்து திரு வீதியுலா வரக்கூடிய நாள். அப்பேற்பட்ட நாளிலே அடியார் பெருமக்கெல்லாம் காவேரியிலே இருந்து ஸ்நானம் செய்வது வழக்கம். அந்த வகையிலே நாளை முழுக்கு கடை முழுக்கு என்று சொல்வார்கள். நாளை சரியாக 3 மணி அளவிலே சுவாமி அம்பாள் காவேரியிலே எழுந்தருளி தீர்த்தம் வழங்கக்கூடியது. அந்த கோடான கோடி மக்கள் எல்லாம் இந்த மயிலாடுதுறையிலே முகாமிட்டு நீராடுவதற்கு வசதியாக படித்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த படித்துறையை இப்பொழுது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவலியாராக இருக்கக்கூடிய அருள்மிகு அம்மையார் அபிராமி அம்மையாருடைய தலைமையிலும் மயிலாடுதுறை அப்பர் உழவார் பணிமன்றத்தினுடைய தலைமையிலும் அதோடு மட்டுமல்ல அகில உலக சிவலியார் திருக்கூட்டத்தினுடைய சார்பிலும் ஆக்கூர் அங்கே இருக்கக்கூடிய தாண்டோடீஸ்வரர் பெருமானுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய பாஸ்கரையாவுடைய தலைமையிலும் இந்த அறப்பணியிலே திருப்பணியிலே அத்தனை பேரும் இந்த ஈடுபட்டு அந்த படித்துறையை சுத்தம் செய்யக்கூடிய உழவார பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அந்த விழாவில் மிக சிறப்பாக உலக சிவலியார் திருக்கூட்டத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அருமை நதியா அவர்களும் இந்த பணியிலே தன்னை கலந்து கொண்டு அமைந்திருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கண்ணுறும் பக்தர்கள் நாளை நடைபெறும் கடமுக திருத்தத்திற்கு எல்லோரும் வந்திருந்து கங்கைக்கே பாவம் நீங்கியது போல் நம்முடைய பாவங்கள்லாம் நீங்குவதற்கு கங்கைக்கு எல்லோரும் வருமாறு இந்த காவேரி முழுக்கு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறது. மயிலாடுதுறை சிவலியார் திருக்கூட்டம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இங்கே தானே சாமி தீர்த்தம் வரும். இது எல்லாத்தையும் குப்பையில் போடாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குப்பையில் போட்டுரு. ஒன்று கூட வைக்காது. இந்தாங்க ஐயா.
அப்படியே கையாலே அப்படியே இது பண்ணிட்டு போப்பா அந்த குப்பையை பூரா. அங்கே வரையும் ஆழம் இல்லை, இங்கே இல்லையா? அங்கே வரையும் ஆழம் இல்லை, அதுக்கு அந்தாண்ட ஆழம். ராஜி இது வரையும் ஆழம் இல்லை, இறங்கலாம். ஆமாம் நதியா நிற்கிது பாரு, அது வரையும் ஆழம் இல்லை. நீங்க 2 பேரும் போட்டு விடுங்க, நான் மேல 2 பேர் தண்ணி ஊத்துறோம். தண்ணி அப்படியே ஊற்றி விடுங்க அப்படியே. அந்த வாடில எங்கம்மா தண்ணி ஊத்துறோம். அந்த சைடு 2 பேர் போடுங்க, அந்தாண்ட சத்தியா அந்தாண்ட 2 பேர், இந்தாண்ட 4 பேர் போடு. பிரியா ஓகே. இது எப்படி வாங்க அண்ணுங்க. தள்ளு 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 நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இது காவேரி. இருங்க ஃபர்ஸ்ட்ல அந்த கதையை சொல்லணும். இந்த மயூரிநாதன் கோவில், மயூரநாதர் கோவில் இந்தாண்ட வந்து வள்ளலார், அது இந்தாண்ட வள்ளலாருமா ஆறு சொல்லுமா? காவேரி காவேரி ஆறு, துலாங்காவேரி ஆறு. இது பேரு சரியா? வருஷத்துல ஐப்பசி மாசம் பௌர்ணமி என்று முடவன் முழுக்கு. ஐப்பசி மாசம் கிடையாது, பௌர்ணமிலாம் கிடையாது. ஐப்பசியில வந்து நடந்து வராங்க. இன்னைக்கு நமச்சிவாயங்க. இந்த கதையை நான் வந்து தெரிஞ்சதை சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தானே இது? மயிலாடுதுறை தானே இது? ஊரும் மயிலாடுதுறை தானே? மயிலாடுதுறை. ஆமாம். இங்கே வந்து சிவபெருமான் தலையில் உள்ள கங்கை வந்து, சிவன் தலையில் உள்ள கங்கை வந்து காசியில் அனைவரும் போய் எல்லாம் வந்து பாவத்துக்காக குளிக்க போகிறாங்க இல்லையா? அந்த பாவத்தை தொலைக்க காசியில் எல்லாம் குளித்தோடனே கங்கை சொன்னாங்களாம், என்னால் தாங்க முடியல, எவ்வளோ பேர் வந்து பாவத்தை பாவத்தை வந்து நதியா சார் கூப்பிட்றாங்க பாரு, பாவம் நிறையா இருக்குது, என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமான் உடனே வந்து இந்த தீர்த்தவாதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள காவேரி, அந்த காவேரியில் அனைத்து காவேரியும் ஐப்பசி மாதத்தில் ஒன்று சேருமா. அது என்ன நட்சத்திரம் சொன்னாங்க அம்மா? அந்த ஒரு ஏதோ ஒரு ராசி சொன்னார், துலா ராசியில் வந்து துலா இது வந்து வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில். அப்போ வந்து எல்லா கங்கையும் ஒன்றா கொண்டுட்டு வருவேன். அப்போ வந்து அங்கே வந்து முழுகனா கோடிக்கணக்கான ஜனங்க உன் மேலே வைத்த பாவம்லாம் இதில் குளிச்சிட்டின்னா நான் அங்கே வருவேன். அந்த நீர் பூரா உலகத்தில் உள்ள அத்தனை நதியும் அன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஒன்றா சேருங்களாம். அப்போ வந்து நீ இதில் வந்து நீராடிடு அப்படின்னு கங்கைகிட்ட சிவபெருமான் சொன்னதால் அப்பேற்பட்ட கங்கை அம்மாவுக்கே குளிக்கிறதுக்கு இவ்வளோ பவர் இருக்கும்போது ஜனங்க எல்லாம் குளிக்கணும்னு கோடிக்கணக்கான ஜனங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கங்கையில் வந்து குளிக்கிறாங்க. இதில் ஒரு முடவன்ற ஒரு ஐயா வந்து நோண்டி வந்தாராம். நோண்டி வந்து உருண்டு வந்து அந்த கங்கையில் குளிக்க முடியலையாம். அவரால் ஐப்பசி 31க்கு வர முடியல. அதனால கார்த்திகை 1 அவர் ஏற்றுக்கிட்டாரு முடவன் முழுக்க. எப்படியோ வந்துட்டாரா, வந்து கேட்டோன்னா முழுக்கு முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாராம். முழுக்கு முடிஞ்சாலும் பரவாயில்லப்பா, இவ்வளோ தூரம் நீ வந்திருக்க,
உனக்காக ஒரு முழுக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்திகை 1 வந்து முடவ முழுக்கேன்னு அது அந்த நொண்டி இந்த உடம்பு முடியாதவங்க கால் கை முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் குளித்தா நல்லபடியாக ஆயிடுன்ற ஐதீகம். இதுதான் உண்மை. இது ஆமாம், உலகத்தில் உள்ள அனைவருமே இதை நல்லா பாருங்க, கேளுங்க. இது எவ்வளோ ஐதீகம் இருக்குது இதில். இந்த காவேரி வந்து காசிக்கு ஈடான காவேரிங்கிறாங்க. அதுவும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து காவேரியும் இதில் வந்து கலக்குமா. நமச்சிவாய் அபிராமி அடியார் தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் நாங்கள் இங்கே உழவாரப்பணி போட்டிருக்கோம். நமச்சிவாய். மயூரிநாதர் கோவில். மயில் வந்து அம்பாள் மயிலாக மாறி சிவனை வழிபட்ட இடம், ரொம்ப மெயினான இடம் இந்த கோயில் தான் இது. பாருங்கள், நம்ம சிவாய். இதுக்கு மேலே அலோட் கிடையாது ஃபோனே. சிவாயின்னு மக. மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா மயூரிநாதர் கோவில் இதான். பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மயிலாக மாறி சிவனுக்கு பூஜை செய்த ஸ்தலம். இது காவேரிக்கும் இந்தாண்ட இருக்குது இந்த கோவில். உழவாரப்பணியை முடித்து கொண்டு அடியாருங்களுக்கு கோயில் காமிக்க வந்திருக்கேன். இதுதான் மயூரிநாதன் கோவில். மயில் வந்து பூஜை செய்கிற ஸ்தலம். காசிக்கு இகழான கோவில். காவேரியும் அதே போல தான். பார்த்திங்கன்னா மாசி மாதமும் விசேஷமாக செய்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் மெயினாக ஐப்பசி மாதம் வந்து உங்களுக்கு காசிக்கு போக முடியாத எவ்வளோ பேர் இருக்கிறவங்க இதுதான் மெயினாக. காசியில் உள்ள கங்காதேவியை இங்கே வந்து தான் பாவத்தை போக்குறாங்க. அதுதான் நான் நேற்று வேலை செய்த காவேரி நதி. அது இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் கங்கை வந்து குளித்ததாக ஐதீகம். அதேமாரி நம்ம அடியாருங்க பொதுமக்கள் எல்லாம் 20,000 30,000 கொடுத்து காசிக்கு போகிறோம். ஆனால் பக்கத்துலேயே இருக்குது, மயிலாடுதுறையிலே இருக்குது. நம்ம காசிக்கு போகணுங்கிற ஒரு இது இருந்தாலும் காசிலேருந்து இங்கே வந்து அவசியம் ஐப்பசி மாதம் முழுக்கு போடணுன்றது வரலாறு. அதுதான் இந்த கோவில். அந்தாண்ட நான் நேற்று உழவாரப்பணி போட்ட கங்கை பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கோயிலாக இருக்கிறது. வாங்க அடியாருங்களாம் வரலாம். வா தூக்கிட்டே வா, என்ன வச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சு. நம சிவாய. சிவாய. சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பள்ளிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம மயூர் சாமி மாயவரம்ல வரும். மயிலாடுதுறை உள்ள மயூரநாதர் உபயாம்பிகை அந்த கோயில் விசேஷத்துக்காக காவேரி தீர்த்தவாதி காவேரி தீர்த்தவாதி தானே நாளைக்கு காவேரி தீர்த்தவாதி மெயின் கொடமுழுக்கு விழா. அதை முன்னிட்டு அன்னம் பாலிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்ற கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னம் பாலிப்புக்கு அடியாருங்க தில்லை நடராஜர் உழவாரப்பணியில் காலையில் ஃபுல்லும் படித்துற உழவாரப்பணி கோவில் பணி எல்லாத்தையும் முடித்தோம். இப்போ நைட்டு இதெல்லாம் செய்து கொடுக்குறோம். நாளைக்கு அடியாருங்களுக்கு வர்ற பக்தர்களுக்கு அன்னதானத்துக்கு எங்கள் தில்லை நடராஜர் உழவாரப்பணி ஆளுங்க விடிய காய்கறிங்க நறுக்கி தராங்க. நம சிவாய.
பார்த்தீங்கன்னா இந்த காவேரி வந்து காசியோட ரொம்ப புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் 30 நாளும் வந்து இங்கே தீர்த்தவாரி நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன என்றால், காசியில் போய் கோடிக்கணக்கான ஜனங்க காசியில் குளிக்கிறதுனால இந்த பாவத்தெல்லாம் அவங்களால கங்கை அம்மாவில் சுமக்க முடியலன்னு சிவபெருமான்கிட்ட முறையிடும்போது காவேரி தாய் முறையிடும்போது ஐப்பசி மாதத்தில் நம்ம மயிலாடுதுறையில் உள்ள கங்கை துலாங்கட்டம் என்ற காவேரி கரையில் துலாங்கட்டம் என்று சொல்லும் காவேரி கரையில் ஐப்பசி மாதத்தில் அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து காவேரி நதியும் அதில் ஒன்று சேரும். அப்போ அங்கே நான் வந்து தீர்த்தவாதி செய்வேன். அப்போ வந்தீங்கன்னா உன்னோட அந்த பாவம் மொத்த இதையும் இந்த காவேரியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பரமசிவன் வந்து பார்வதிகிட்ட சொன்னதுனால, கங்கை அம்மாட்ட சொன்னதுனால இதில் வந்து இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லுமே நீராடுறாங்க. பாவம்லாம் போகணுங்கிறதுனால காசியோட உகந்ததாக தெரிகிறது. ஏன்னா கங்கையே வந்து இங்கே அவங்க வந்து குளிக்கும்போது ஜனங்க நிறையா வராங்க. மறுநாள் முடவன்னா ஒரு நொண்டி பக்தர், அவரால் வர முடியாத வைத்தீஸ்வரன் கோயில் வரையும் வந்துட்டாராம். அப்படி மீறி வந்தும் அந்த மாதம் முடிஞ்சதுனால அவரால் குளிக்க முடியாமல் நின்னதுனால உடனே சிவபெருமான் பார்த்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் அப்போ அவரை வந்து அந்த நொண்டி காலோடு போய் குளித்தாராம். கால் கை எல்லாம் சரியாகி நல்லபடியாக கரை ஏறி வந்ததா ஐதீகம். அதனால் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நமச்சிவாய காலையிலேருந்து உழவாரப்பணியும் பார்த்துக்கிட்டு இந்த கதைகளும் நாங்கள் கேட்டு இதையும் நாங்கள் வந்து உழவாரப்பணி மூலயமா தெரிவித்துகிறேன். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அபிராமி அடியார். நமசிவாய சிவாய நமக. மயூரிநாதர் கோவில். மயில் வந்து அம்பாள் மயிலாக மாறி சிவனை வழிபட்ட இடம், ரொம்ப மெயினான இடம் இந்த கோயில் தான் இது. பாருங்கள், நம்ம சிவா இதுக்கு மேலே அலோட் கிடையாது ஃபோனு. சிவாய நமக. இங்கே தானே சாமி தீர்த்தம் வரும். இது எல்லாத்தையும் குப்பையில் போடாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் குப்பையில் போட்டுரு. ஒன்று கூட வைக்காது. இந்தாங்கய்யா. அப்படியே கையாலே அப்படியே இது பண்ணிட்டு போப்பா அந்த குப்பையை பூரா. அங்கே வரையும் ஆழம் இல்லை. இங்கே இல்லையா? அங்கே வரையும் ஆழம் இல்லை. அதுக்கு அந்தாண்ட ஆழம் ராஜி. இது வரையும் ஆழம் இல்லை, இறங்கலாம். ஆமாம், நதியா நிற்கிது பாரு, அது வரையும் ஆழம் இல்லை. நீங்க 2 பேரும் போட்டு விடுங்க. நான் மேல 2 பேர் தண்ணி ஊத்துறோம். தண்ணி அப்படியே ஊற்றி விடுங்க. அப்படியே அந்த வாடினா எங்கம்மா தண்ணி ஊத்துறது? அந்த சைடு 2 பேர் போடுங்க. அந்தாண்ட சத்தியா, அந்தாண்ட 2 பேர், இந்தாண்ட 4 பேர் போடு. பிரியா. ஓகே. இது எப்படி ஆகுது? தண்ணி தருங்க.
தள்ளு தள்ளு தள்ளு. உள்ள வள்ளலார் கோவில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் தேர் வருகிறது. இன்னைக்கு இந்த ஊரில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அபிராமி அடியார் மயிலாடுதுறை. நமச்சிவாய சிவகாம சுந்தரி தில்லை நடராஜர் உழவாரப்பணியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். மயூதநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே குடமுழுக்கு விசேஷம் நடக்கிறது. அதுக்காக தில்லை நடராஜர் உழவாரப்பணி வந்து இந்த ஆற்றுல தான் எல்லாம் நீராடுவாங்களாம். மெயினான ஆறு. ஐயா அந்த கதையை சொல்லுங்க ஐயா, அந்த சாமி கதையை. அப்படியே வாங்க வீடியோ எடுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மயூரன் அவையாம்பிகை சமேத மயூரநாத பெருமானுடைய பெரும் கருணையினாலே ஆயிரமானாலும் ஆயிரம் போல் ஆகுமோ என்ற அடைமொழி தாங்கி இருக்கக்கூடிய சித்தர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் தவம் செய்த திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் வழிபட்ட தலம் இது. இந்த தலத்தினுடைய மிகப்பெரிய பெருமை அம்பாள் மயில் உருவம் கொண்டு பூசணை செய்து அருள் பெற்றிருக்கக்கூடிய தலமாக விளங்குகிறது. 1000 நதிகள் இருந்திருந்தாலும் பொன்னி என்கின்ற காவேரியவள் அங்கே குடகுமலையிலே தோன்றி இங்கே மயிலாடுதுறையினுடைய மையப்பகுதியிலே வந்திருந்து அந்த காவேரியை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த அற்புதமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அழைக்கின்றார். அந்த நந்தியம்பெருமான் அழைத்து அந்த வழிபாடு செய்யக்கூடிய மாதங்கள் இந்த துலா மாதம். கங்கை இறைவனுடைய தலையிலே சுமந்திருக்கின்றால் அந்த சுமந்திருக்கின்ற கங்கையானவர்களுக்கு எல்லா பெருமக்களும் அங்கே கங்கையிலே ஸ்நானம் செய்து அந்த பாவத்தை அதிகமாகி விட்டதால் எம்பெருமானிடத்திலே கங்கையவள் இந்த பாவமெல்லாம் அதிகம் கூடிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று பிரார்த்தனை செய்கின்றால் உமையவர் கவலைப்பட வேண்டாம், 11 மாதங்கள் உன்னிடத்திலே வந்து உன்னை வழிபாடு செய்வார்கள். 12வது மாதம் என்று சொல்லக்கூடிய துலா மாதமானது ஐப்பசி மாதம். அந்த ஐப்பசி மாதத்திலே மயிலாடுதுறையிலே மயூரநாத பெருமானாக இருக்கக்கூடிய நான் அந்த புனித காவேரியிலே நான் வந்து தீர்த்தம் கொடுத்து அடியார்களுக்கு மோட்சம் தருவது வழக்கம். அந்த வகையிலே உலகத்தில் உள்ள எல்லா நதிகளும் மயிலாடுதுறையிலே வந்திருந்து ஸ்நானம் செய்து வழிபாடு செய்து வினியை நீக்கிக் கொள்வது என்பது இயற்கையான விதியாக இருக்கிறது. ஆகவே கங்கையானவள் இந்த காவேரியிலே ஸ்நானம் செய்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டதினாலே காசிக்கு வீசம் என்று இந்த மயிலாடுதுறையை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட திருத்தலமாக இருக்கக்கூடிய ஆதி மாஜூரமாக இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் சுவாமி அம்பாளுடைய முதல் முழுக்காக மாதத்தினுடைய முதல் முழுக்கு 1ஆம் தேதி, அதிலிருந்து 30 நாளும் காவேரியிலே ஸ்நானம் செய்து சென்றுவது வழக்கம். மகா முனிவர்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கியிருந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி சென்று தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த மயிலாடுதுறையிலே இந்த 10 நாள் உற்சவம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த 10 நாள் உற்சவத்திலே கடைசி நாளுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த தேர் என்று உமையவள் தன்னுடைய உமையா மகேஸ்வரனுடன் தேரிலே அமர்ந்து திரு வீதியுலா வரக்கூடிய நாள். அப்பேற்பட்ட நாளிலே அடியார் பெருமக்கெல்லாம் காவேரியிலே இருந்து ஸ்நானம் செய்வது வழக்கம். அந்த வகையிலே நாளை முழுக்கு கடைமுழுக்கு என்று சொல்வார்கள். நாளை சரியாக 3 மணி அளவிலே சுவாமி அம்பாள் காவேரியிலே எழுந்தருளி தீர்த்தம் வழங்கக்கூடியது. அந்த கோடான கோடி மக்கள் எல்லாம் இந்த மயிலாடுதுறையிலே முகாமிட்டு நீராடுவதற்கு வசதியாக படித்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த படித்துறையை இப்பொழுது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவனடியாராக இருக்கக்கூடிய அருள்மிகு அம்மையார் அபிராமி அம்மையாருடைய தலைமையிலும் மயிலாடுதுறை அப்பர் உழவார் பணிமன்றத்தினுடைய தலைமையிலும் அதோடு மட்டுமல்ல அகில உலக சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய சார்பிலும் ஆக்கூர் அங்கே இருக்கக்கூடிய தாண்டோடீஸ்வரர் பெருமானுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய பாஸ்கர் ஐயாவுடைய தலைமையிலும் இந்த அறப்பணியிலே திருப்பணியிலே
அத்தனை பேரும் இந்த ஈடுபட்டு அந்த படித்துறையை சுத்தம் செய்யக்கூடிய உழவாரப் பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அந்த விழாவில் மிக சிறப்பாக உலக சிமடியா திருக்கூட்டத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அருமை நதியா அவர்களும் இந்த பணியிலே தன்னை கலந்து கொண்டு அமைந்திருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கண்ணுறும் பக்தர்கள் நாளை நடைபெறும் கடமுக திருத்தத்திற்கு எல்லோரும் வந்திருந்து கங்கைக்கே பாவம் நீங்கியது போல் நம்முடைய பாவங்கள்லாம் நீங்குவதற்கு கங்கைக்கு எல்லோரும் வருமாறு இந்த காவேரி முழுக்கு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறது மயிலாடுதுறை சிவடியார் திருக்கூட்டம். திருச்சிற்றம்பலம்.